பார்த்தீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நிறைய என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சரியா? எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ கடன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணும்? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கோலத்தனமாக முடிவு எடுக்கணுமா, இல்லை அதில் முயற்சி பண்ணி அதை கடன் எப்படி நம்ம அடைக்கிறதுன்னு யோசிக்கணுமா, இல்லை அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடணுமா? இந்த 3 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது வந்து ரெண்டாவது. முயற்சி பண்ணி அடைக்க என்ன பண்ணுற போகிறாங்க? நம்மளை திட்டுவாங்களா? சரி, தப்பு பண்ணிட்டோம், திட்டு வாங்கிட வேண்டியதா? சரி, அம்மா அப்பா திட்டினா நம்ம இது பண்ணலையா? மெயினாக அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 அவங்க மனசு உடைஞ்சாங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். இன்னைக்கு எங்கள் அக்கா இறந்த நாள் இன்னைக்கு. சரியா? ஆனால் எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் எப்படி சொல்கிறது, அவங்களதான் சண்டே அப்படி இப்படின்னு நினச்சி நின்றோம். ஆனால் இன்னி வரைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அக்கா பற்றி நான் இன்னி வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு அக்காங்க, தங்கச்சிங்க யாராக இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மெயினாக அம்மா அப்பாவை கை விட்டுறாதீங்கப்பா. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்கள் அம்மா திட்டுறாங்க, பண்ணுறாங்க, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அது எதனால பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? நாளைக்கு உங்கள் பசங்களும் உங்களுக்கு அது கேள்வி இருக்குது. சரிங்களா? தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வயிற்றுச்சல் படாதீங்க. எப்பவுமே அம்மாவோட வயிற்றுச்சலை மட்டும் எடுக்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறவங்க, நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைங்களாக கூட இருப்பீங்க, அண்ணனாக இருப்பீங்க, ஃப்ரெண்டாக இருப்பீங்க, யாராக இருந்தாலும் சரி. உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, அது பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நகையை ஒரு வைரம் கிடச்சா எப்படி நம்ம பத்திரம் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பத்திரம் பண்ணி வச்சுக்கிங்க. அவங்கள வைரம் கூட நம்ம வாங்கிடலாம், ஆனால் அம்மா அப்பாவை எப்பவுமே வாங்க முடியாது. அது ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு பொக்கிஷம். மீதி நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ தாங்க முடியல என்னால்.